இன்றைக்கி வந்து நம்ம மலை சுண்டைக்காய் வந்து வதக்க போகிறேன். எப்படி வதக்குறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கழுவி இந்த குட்டி குட்டி காம்பெல்லாம் இருந்துச்சு, அதை நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து வதக்கலாம். இங்கே பாருங்கள், வடைச்சட்டி வச்சுக்கலாம். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கழுவி நல்லா தண்ணியே இல்லாமல் இருத்து வச்சுருக்கோம். இந்த காயை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சுக்கலாம். நல்லா வதங்கட்டும். தண்ணியே சேர்க்க வேணாம், நம்ம எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு அளவாக தான் எண்ணெய் ஊற்றினேன். இப்போ நம்ம ஸ்லோவில் ஒரு மீடியம் சைஸில் வச்சு நம்ம அப்படியே வதக்கிடலாம். இப்போலாம் இப்போ சேர்க்க வேணாம், நம்ம லாஸ்ட்டில் காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இல்லைன்னா அந்த உப்பு வந்து நம்ம அந்த காயோடு சேர்த்து சட்டியில் பிடிச்சிக்குவோம், அந்த எண்ணெயெல்லாம் இழுத்துரும். நான் சேர்க்குறேன், பாருங்கள் எப்படி சேர்க்குறேன்னு. அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை இருக்காது. இது அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது. நம்ம வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்ற அளவு இருக்குது ஒரு சுண்டைக்காய் சாப்பிட்றது. நான் எப்படி வதக்குறேன்னு பாருங்கள். இன்னும் நல்லா வதக்கிடலாம். நமக்கு வதக்கும் போது இங்கே இருங்க, சட சட சடன்னு அப்படின்னு சவுண்டு கேட்கும் பாருங்கள். இப்போ பாதி வதங்கிடுச்சு, இன்னும் பாதி வதக்கணும் பாருங்கள். 3/4 வாசி வதங்கிடுச்சு, இன்னும் ஒரு 1/4 வாசி வதக்கிடலாம். இங்கே ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு. நமக்கு வந்து நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்னன்னா டப்பு டப்புன்னு தெரிக்கும். கொஞ்சம் கவனமாக தான், நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்கணும், முகத்துலேயே தெரிக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக தாங்க வதக்கணும். இதை இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லோவிலே போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா அந்த காய் பூரா அப்படியே சுருங்கும். நம்ம சுருங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டு இறக்கிடலாம். வெந்துருச்சு, காய் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கிண்டி விடலாம் அப்படியே ஸ்லோவில் போட்டு. நம்ம ஸ்லோவிலே போட்டு அப்போக்கப்போ கிண்ணோம்னா அந்த காய் அப்படியே சுருக்கம் கொடுக்கும். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சுருங்கி இருக்குது. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பை அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா நம்ம இந்த சட்டியில் அடி பிடிக்காது, எதுவுமே பண்ணாது பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வதக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த சட்டியோடையே விடாதீங்க. எப்பயுமே இரும்பு சட்டியில் சமைச்ச உடனே நம்ம மாற்றி வச்சிடணும். அந்த சட்டியிலே வச்சோம்னா அந்த இரும்போட அந்த துரு பிடிக்கிறது இல்லையா, அது வந்து நமக்கு உணவில் வந்து சேர்ந்துக்கும். அதனால் இங்கே பாருங்கள், இப்போதைக்கு நமக்கு நல்லாயிருக்கும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. வதங்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, மலை சுண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தாகவும் இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்குங்க. பாய்.